வருசநாடு, மேகமலை உள்ளிட்ட பகுதிகளில் 98 கிராமங்களில் வாழக்கூடிய மக்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் வெளியேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இந்த மாவட்டம் முழுவதும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பதற்றம் என்பது ஏற்பட்டது. இதை ஒட்டி கடந்த 15ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும், உச்சநீதிமன்றத்திலே மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும், அதுவரை இக்காரணம் கொண்டு மக்களை வெளியேற்றக்கூடாது என்பதை வற்புறுத்தினோம். அதன் அடிப்படையில் அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே தான் தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகத்துடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையில் இன்றைய தினம் ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் என்பது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக நடைபெற்றிருக்கிறது. மக்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக மிக விரிவான முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே இப்போது எடுத்துரைத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் விரிவான முறையில் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒன்று, தமிழ்நாடு அரசின் சார்பில் விரைவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்கிற மனு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதற்கான தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நேற்றைய தினமே மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். இரண்டாவது, இந்த வழக்கு சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வன உரிமை சட்டம் 2004 அடிப்படையில் இந்த மாவட்டம் முழுவதும், மேகமலை வருசநாடு மட்டுமல்ல, இந்த மாவட்டம் முழுவதும் வன உரிமை சட்டப்படி உரிமை பெற வேண்டிய மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று வனப்பட்டாவும் நிலப்பட்டாவும் வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதற்கென்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பணிகள் நிறைவடைகிற வரை, அந்த பணி இந்த மாவட்டம் முழுவதும் நிறைவடைகிற வரை யாரையும் நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் என்கிற உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மூன்றாவது, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. வனத்துறை விவசாயிகளை தடுப்பது, விவசாயம் செய்வதை தடுப்பது, போக்குவரத்தை தடை செய்வது போன்ற பலவிதமான தொந்தரவுகளை வனத்துறையினர் மக்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அதற்கென்று ஒரு தனி கூட்டத்தை வனத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தனி கூட்டத்தை நடத்தி இந்த பிரச்சனைகள் அனைத்து சம்பந்தமாக விவாதித்து மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் பொதுமக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய வகையில் வருவாய்த்துறையோ வனத்துறையோ எந்த விதமான நடவடிக்கையில் அங்கே ஈடுபட மாட்டோம். அதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காது. அதே மாதிரி மலை மாடுகள் மேய்ச்சல் உரிமை என்பது மிக முக்கியமானது என்பதை அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறோம். அதுவும் அந்த வனத்துறை கூட்டத்திலே பேசப்படும். வன உரிமையில் மேய்ச்சல் உரிமை என்பது முக்கியமானது. ஆகவே தேனி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கால்நடைகள் மேய்ச்சலுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவர் கூடுதலாக சொன்னது, மேய்ச்சல் நிலங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அவற்றையெல்லாம் மேம்படுத்தி கால்நடைகள் மேய்ச்சலுக்கான முறையில் அந்த நிலங்களை பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்பதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அஷூரன்ஸ் கொடுத்தது மட்டுமல்ல, தனியாக அடுத்த ஒரு வார காலத்திற்குள் வனத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மக்களுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை நடத்தி வனத்துறையின் மூலமாக மக்களிடம் என்னென்ன குறைபாடுகள் வருகிறதோ அவற்றை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு வார காலத்திற்குள் அந்த கூட்டம் நடக்கும்.